உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாம சாப்பிடாம எழுந்திருச்சா அழகர் வேற என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துவானே. இவ சாப்பிடுவாளா என்னன்னு தெரியலையே. நாம எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏய் ஆண்டாள், நான் தான் மறந்துட்டேன், நீயாவது ஞாபகப்படுத்த மாட்டியா? என்ன என்ன ஞாபகப்படுத்த சொன்ன? சாப்பிடுறதுக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னல. அப்படியா சொன்ன? நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. அன்னைக்கு டவுனுக்கு எதுக்கு போனோம்? மாத்திரை வாங்க தானே போனோம். நல்ல வேளை ஞாபகம் வந்துருச்சு. நான் போய் மாத்திரை போட்டு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறேன். ஏய் பாரதி, ஏய் ஷோ மாட்டி விட்டு போயிட்டாலே. நீ சாப்பிட்டாலும் பிரச்சனை, சாப்பிடலனாலும் பிரச்சனை. நான் தான் வெண்டைக்காய் குழம்பு சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. சாப்பிடக்கூடாதுன்னே இந்த குழம்பு வைக்கிறியா நீ? போடி போடி பைத்தியக்காரி. நீ சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆஹா, உனக்கு டிவி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்க. இந்த துப்பு துப்பிட்டு இருக்க எதுக்கு எடுத்தாலும். ஆமா அண்ணி, எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த சேலையா? என் மேல பட்டிக்காரி, இந்த சேலை ஒன்னு வாங்கி கொடுக்கல, என் பேரை வாங்கி கொடுத்தது. லக்ஷ்மி அக்கா கொடுத்து வச்ச மகராசி தான். எப்படிப்பட்ட மருமகன் கிடைச்சிருக்காரு பாரு. பாத்துக்கோங்கடி, அத்தைய அம்மாவா நினைச்சு புடவை வாங்கி கொடுத்த. என் பேர பிரசிடண்ட் ஆனா நல்லதா, இல்ல கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு புடவை கூட வாங்கி தராம இருக்கானே, இதோ என் மவன், இவன் பிரசிடண்ட் ஆனா நல்லதா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. பரவாயில்ல, ஓடட்டும். ஏதா பூஜைக்கு வந்தவங்க கிட்ட ஓட்டு கேட்டுட்டு இருக்கியா நீயே? பூஜையை மட்டும் பாரு. நீ விடு, பாத்துக்கலாம். என்னடி புது புடவையெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கு? ஏய் புதுசு மாதிரியா தெரியுது? இது பழசு பாரதி. ஏற்கனவே 2-3 தடவை கட்டிட்டேன். இந்த கிளாத்தோட ஃபேப்ரிக் அப்படி. அம்மா, நீ என்ன புதுசு கட்டிட்டு வந்திருக்க? இது புதுசு மாதிரியா தெரியுது? இது போன வருஷம் வாங்கினது. நான் இத ஒரு 4-5 தடவைக்கு மேல கட்டியிருப்பேன். ஓ, போன வருஷம் எடுத்ததா? அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பூஜைக்கு ரெடி ஆகி வந்துட்டு போய் வர சொல்றியா? நீ மட்டும் என்ன, அழகருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். மதனி, பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரி. ஆண்டலே, நீ வந்து பாடு. அத்தை, பூஜைக்கு நான் வரமாட்டேன்னு அம்மா கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். பாரதி, நீயாச்சும் வந்து பாடுமா? ஐயோ, பாட்டு பாடணுமா? நான் எப்படிமா, எனக்கு பாடலாம் தெரியாது. மா, அதெல்லாம் பாரதி நல்லாவே பாடுவா. பாடுறி. ஏய், என்ன ஏண்டி கோத்து விடுற? அட பாடு, சும்மா பாடு. அம்மா, நானும் ஆண்டாலும் சேர்ந்து பாடுறோமா? சரி. அவளை வேணும் தாண்டி கோத்து விட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.